அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார் கிருஷ்ணகிரி, நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்டிசி இன்வெர்டர் டைப்பு கம்ப்ரெசருக்கான போர்டு தான் சர்வீஸ் பார்க்குறோம். இது வந்து E7 எரர் வருதுன்னு சொல்லி கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லியிருந்தார். அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வந்து பார்த்துருக்காங்க டெக்னீஷியன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இபி சப்ளை பிரச்சனை, இன்னொருத்தர் வந்து பவர் சப்ளை வந்து நீங்கள் கம்பத்தில் பிரித்து அடிங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஸ்டெபிலைசர் போடுங்க. எல்லாத்தையும் கஸ்டமர் பண்ணி பார்த்துட்டாரு. கடைசியில் எதுலேயும் ப்ராப்ளம் சரியாகலை E7. அப்புறம் நம்ம நிறைய இடத்துல செஞ்சு கொடுத்துருக்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு. அவருக்கு மூலிமா அவருங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் நம்மளையும் கூப்பிட்டுருந்தாரு. சரிங்க சார், நான் பார்க்குறேன் சொன்னேன். திரும்ப போய்ட்டு நேரில் பாயிண்டில் பார்த்தோம், சேம் E7 எரரு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசி யூனிட்டு தான். ஏசி யூனிட் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து ரன் ஆகும். ஆனால் பிஎல்டிசி கம்ப்ரெசர் தான் அதுவும். அதே வந்து நம்ம பிஎல்டிசி மோட்ரு, சோலார் மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சன்லைட்டு பவர் இருக்கோ அதை பொறுத்தது இதில் ரன் ஆகும். ரெண்டுத்துக்கும் கான்செப்ட் என்னென்னா சிஸ்டமேட்டிக்காக ப்ரோக்ராம் மட்டும்தான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கம்ப்ரெசர் போர்டு, 2014-16 வாக்கில் வந்தது. இதை வந்து ஸ்பில்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் செக்ஷன் யூனிட்டு, இது வந்து ஐஜிபிடி பவர் அவுட்புட் யூனிட்டு. இதில் வந்து ஐஜிபிடி இருக்கும், ஐபிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஐஜிபிடி வராது பிஎல்டிசிக்கு. பிஎல்டிசின்னும் போது டபுள் ஷேடல் வியூ, சைன் வேவோ ஸ்கொயர் வேவோ கிடையாது. அதனால் வந்து அதில் ஐபிஎம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இது ஐபிஎம் செக்ஷனு. இங்கே வந்து இன்புட் சிக்னலு, இது வந்து ப்ராசஸரு. டெம்பரேச்சர் எவ்வளோ வந்துடும், அந்த டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி இதோடைய ஃபீட்பேக் சிக்னல் எங்கே வரும், இங்கே வந்துட்டு இதில் ஐபிஎம்மு, இது அவுட்புட்டு. இது பார்த்திங்கன்னா UEW பார்த்தீங்களா, இதில் அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா. இது வந்து தனி செக்ஷனு. இதில் வந்து இங்கே டிசி ரெக்டிஃபையர் இருக்குது. இந்த டிசி ரெக்டிஃபையர் ஆகி திரும்ப அப்படியே இங்கே வந்து 2 ஜாக் போட்டிருப்பாங்க. இதுவே இந்த டிசி கெப்பாசிட்டி, இந்த டிசி கெப்பாசிட்டி ஸ்டோர் ஆகிக்கும். இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த டிசி கெப்பாசிட்டி செக்ஷன் இதோடு பிரிஞ்சிடும். இது வந்து டிசி செக்ஷனு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது லைன் ஃபில்டருங்க. இந்த இன்புட் சிக்னலு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து கம்யூனிகேஷன் சிக்னல், இன்டோர் யூனிட்லேருந்து வர கம்யூனிகேஷன் சிக்னலு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு, சென்சர், லைன் ஜாக் இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அந்த ஜாக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பின்னாடி CPU இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் CPU. இந்த MCU கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இதுக்கு தனியாக ஒரு MCU கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இப்போ வர்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரே போர்டில் கொண்டு வந்துட்டாங்க. இது தனித்தனியாக இருக்கிறது பெஸ்ட்டு. இந்த போர்டு காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பிஎல்டிசி மோட்டோக்கெலாம் 17,000 வரும். இன்வெர்ட்ரு, அதாவது இந்த ட்ரைவு இதுலேயே வந்து 14,000 அந்த சம்திங் வரும். ஏன்னா இது என்க்ளோசர் வராது. இது நேச்சுரல் கூலிங், அதாவது அவுட்டோர் ஃபேன்லேயே இது கூலிங் ஆகிக்கும். இவ்வளோ தான் சிஸ்டம் கொடுப்பாங்க. ரெண்டுத்துக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் சர்வீஸ் பார்க்குறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த தொழில் தான் இருந்தோம். இதுலேருந்து நம்ம எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு தான் நம்ம ட்ரைவ் சர்வீஸ் பார்க்க ஆரம்பித்தோம். 2016க்கு மேலே எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சோலார் பம்ப் பண்ணுறதுலேயே எந்த விஷயம் இருக்காது. சர்வீஸ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது இப்போ இந்த சர்வீஸில் இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் இப்போ பவர் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த டிசி ரெக்டிஃபையர் செக்ஷனுடைய இண்டிகேட்டரு. இதுக்கு பவர் சப்ளை வருதான்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இதில் இருக்கும். இதில் வந்து வோல்டேஜ் எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா, டிசி வோல்டேஜ் மேக்ஸிமம் 380 வரையும் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா கட் ஆஃப் ஆகிடும், CPU கட் ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 340 வோல்டேஜ் பக்கம் இருக்கும். நம்ம நார்மல் ஏசி வோல்டேஜ் 230 கொடுத்தா அது மல்டிஃபில் ஆகும். அதாவது ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிஃபில் ஆகும். 1.414க்கு டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணும்போது மைனஸ் ஆகும். டிவைட் பண்ணணும். அதாவது நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஏசி வோல்டேஜ் கம்மியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சப்ளை ஓகே, இந்த MCU கண்ட்ரோலுக்கான சப்ளையும் ஓகே. இப்போது இந்த செக்ஷனில் நமக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போது நம்ம பார்க்க வேண்டியது இந்த செக்ஷன் தான். இதுக்கான சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்கணும். இதில் வந்து 5 வோல்ட் வரும், ஒரு 15 வோல்ட் ஒன்று போகும். இது கொடுத்தோம்னா இந்த சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அவர்தான் சொன்னாங்க சக்கரவர்த்தி தெரியும். அப்படியே சரி சார் கேமெல்லாம் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு நம்ம சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து மாட்டிட்டோம். இன்வெர்டர் ஐபிஎம் செக்ஷன் இது வந்து பவர் மாடல் செக்ஷனு, MCU கண்ட்ரோல். இதில் இருந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதில் 2 பவர் சப்ளை வரும். ஒன்று MCUக்கான சப்ளை 5 வோல்ட்டு, இன்னொன்று 15 வோல்ட்டு. 5 வோல்ட் ரெண்டுமே இதுக்கு இன்வெர்டர் செக்ஷன் போகும். 15 வோல்ட்டில் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியரு, அது நமக்கு இப்போ அவைலபிள் இல்லை. அதனால் நம்ம இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பவர் மாடல் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி கொடுத்து நம்ம செக் பண்ணிட்டோம். ஏசி ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா. MCU பவர் சப்ளை உடைய இண்டிகேட்டர் அங்கே இருக்குது.
அதோடைய மெயின் பவர் சப்ளை இண்டிகேட்டர் அங்கே இருக்குது. நம்ம ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லைட்டு ஆஃபில் இருந்தது, அதை அட்டாச் பண்ணுற வீடியோவில் அப்படியே பாருங்கள். இன்னரில் போயிட்டு போகலாம் கூலிங் எப்படி வருதுன்னு. ஆனால் இங்கே ஹீட்டு பயங்கரமாக பொழந்து கட்டுது. இப்போ வந்து நம்ம இன்னரில் செக் பண்ணிட்டோம், எரர் எதுவும் வரல, 24 இருக்குது. கூலிங் நல்லாவே வந்துட்டுருக்கு. நான் வீடியோ வந்து கேப்சர் பண்ணலை, அது ரீசன் வேறு. ஏன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன், கஸ்டமர் பாயிண்ட்டு அந்த மாதிரி, அதனாலவே எடுக்கல. உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.